உண்மையிலே பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ஒரு காலத்தில இந்திய சினிமாவோட முதன்மை துறைகள்ல ஒன்றாக இருந்தது. வசூல், கதைக்களம், ஹீரோயிசம், நவீன தொழில்நுட்பம் என பல அம்சங்கள்ல தமிழ் திரைப்படங்கள் முன்னிலை வகித்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல் போன்ற தலைசிறந்த நடிகர்கள் தலைமையில ஒரு முழு தலைமுறைக்கே ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்ம தமிழ் சினிமா. ஆனா கடந்த சில வருடங்களா தமிழ் சினிமாவின் வசூல் சவால் பல திசைகளில் பின்னடைவை சந்திச்சு வருது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த வேளையில் ஆந்திராவில் உருவான பாகுபலி, ஆர்ஆர்ஆர் திரைப்படம், கர்நாடகாவோட கேஜிஎஃப் மற்றும் புஷ்பா 2 ஆகியவை அனைத்தும் இந்திய சினிமா வரலாற்றில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி 1000 கோடிக்கு மேலே வசூலை தாண்டி சாதனை படைச்சது. பிரம்மாண்ட தயாரிப்பு, சர்வதேச தரம் வாய்ந்த தொழில்நுட்பம், கதையின் பிணைப்பு மற்றும் ஹீரோக்களின் சர்வதேச வரவேற்பு ஆகியவை பார்த்தீங்கன்னா இதற்கான முக்கிய காரணங்களாக சொல்லப்படுது. இதனோட ஒப்பிடும்போது தமிழில் கடைசியாக இந்த அளவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய படம் 2.0 மட்டும்தான். ரஜினிகாந்த் மற்றும் அக்ஷய்குமாரின் கூட்டணியில் உருவான இந்த படம் 800 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. அதன் பின் அதிக வசூலை பார்த்தீங்கன்னா கொடுத்தது முன்னிலையில் இருப்பது நம்ம ஜெயிலர் படம் தான். வசூலிலும் ரசிகர்களிடையே வரவேற்பிலும் மீடியா கவனத்திலும் ஜெயிலர் முன்னிலையில் இருக்கு. இந்நிலையில் ரஜினிகாந்தோட அடுத்த படம் கூலி குறித்து எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் 1000 கோடிகளை கடந்து புதிய வசூல் சாதனை படைக்கும் என ரசிகர்கள் மட்டுமின்றி திரைத்துறையினரும் எதிர்பார்க்கப்படுது. கூலி வெறும் ஒரு ஹீரோ படம் மட்டுமல்ல, அது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரும் கம்பேக்கா அமைய போகிறது என்கின்றாங்க விமர்சனங்க. மற்ற திரைப்படங்கள் உலகளவில் போட்டியிடும் இந்த வேளையில் ரஜினியின் படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய ஒளியா இருக்குது. இதனால தான் இன்று வரை தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்காக களம் இறங்கிய ஒரே சிங்கம் என்பதை நம்ம மறுக்க முடியாது. தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ஒரு உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னா கூலி போன்ற மாபெரும் படங்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியம். ரஜினிகாந்த் போன்ற ஐகானிக் நட்சத்திரங்களின் படத்திற்கு ஏற்பட்டிருக்க எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு தடமா, ஒரு தூணா இருக்கு. மேலும் லோகேஷ் கனகராஜ் போன்ற இளைய இயக்குநர்கள் புதிய பார்வையும் புதிய தொழில்நுட்பமும் மற்றும் சர்வதேச தரத்தோட தமிழ் படங்களை கொண்டு வருவதை நம்ம ஆதரிக்க வேண்டும். இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் போது மட்டுமே உலக அரங்கில் தமிழ் சினிமா மீண்டும் செல்வாக்கோடு ஒழிக்க முடியும். புதிய கதை சொல்லுவதற்கான வித்தியாசம், தயாரிப்புல தரநிலைகள் மற்றும் உலகளாவிய சந்தையை இலக்காக கொண்ட பார்வை, இவை அனைத்தும் ஒன்றிணைந்தால்தான் தமிழ் திரைப்படங்கள் மீண்டும் இந்திய சினிமாவுடைய முன்னணிக்கு திரும்ப முடியும். ஆனால் இந்நிலையில கூட ரஜினிகாந்த் போன்ற வரலாற்று நாயகர்கள் இன்னும் தமிழ் சினிமாவை தன் தோளில் ஏந்தி கொண்டு செல்வது பெருமைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அவரது பாதையை பின்பற்றும் இளம் தலைமுறை புதிய உலகம் நோக்கிய தமிழ் சினிமாவின் கனவை நனவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் கூடிய விரைவிலே கூலி படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக இந்த படத்துடைய ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு தெரிய வரும் இந்த படத்தோட சர்வதேச தரம் எந்த அளவுக்கு இருக்கும், படம் எந்த அளவுக்கு வசூலில் பட்டையை கிளப்ப போகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.